ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து மானிட்டரில் கொஞ்சம் வாலிமை. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 2 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாளேன் என்றால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நகோமி வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தை நம்முடைய வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. ஒருவரும் இல்லாமல் ஒரு அனாதையை போல நிற்கிறாள். பிள்ளைகளும் இல்லை. ஸ்தோத்திரம். கணவனும் இல்லை. வெளி தேசம், பிழைக்க வந்த தேசம், பஞ்சத்திற்கு பிழைப்பதற்காக வந்த தேசம் மோவாப் தேசம். பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டை விட்டு அந்த தேசத்திலே போய் 10 வருடங்கள் அங்கே வாசம் பண்ணினார்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த நாட்களில் 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்து மக்லோன் கிளியோன் 2 மருமக்கமார், ஓர்பால் ரூத் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்கிறோம். ஆனால் எதிர்பாராத இழப்பையும் வேதனையும் அவள் வாழ்க்கையில் சந்தித்த போது தனி மரமாக, தனி நபராக மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். ஒரு ஆண் துணை கூட இல்லை. 3 பேரும் பெண்களாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் மறுபடி இவள் பெத்லகேமுக்கு வருவதற்கு தீர்மானித்த போது தன்னுடைய மருமக்கமார் 2 பேரை அழைத்து, நீங்கள் போய் உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் என்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகிறேன் என்று சொன்னபோது ஓர்பால் முத்தமிட்டு திரும்பி போனாள். இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது திரும்பி போங்கள், திரும்பி போங்கள் என்று ஸ்தோத்திரம் 5 தடவைக்கு மேலே இந்த அதிகாரத்தில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இத்தனை முறை சொல்லியும் ரூத் திரும்பி போகாமல், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரிக்கும் இடத்திலே நானும் மரிப்பேன் என்று அவள் எடுத்த அந்த உறுதியான தீர்மானம் அவளை நகோமியோடு கூட இணைத்து கொண்டு வருகிறது. நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல தீர்மானங்கள் வாழ்க்கையின் நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும். சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்க, சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற ஒரே ஒரு தலைப்பை மட்டும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நிறைய குறிப்புகள் எடுத்தாலும் வாசித்த 2 வசனத்திலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவர் மட்டுமே காரணம் அல்லது ஒருவர் தான் காரணம் என்று அவள் இங்கே கர்த்தரை பிளேம் பண்றாள். கர்த்தர் மேல பழி சுமத்துகிறாள். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற செய்தி பழி சுமத்துவது. ஸ்தோத்திரம். அதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற டாபிக். இங்க சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஒருவேளை அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள், வேதனைகளினால் அப்படி சொன்னாலும், அவ்வளவு போராட்டத்துக்கு நடுவிலும் அவள் கர்த்தர் மேல் பழி சுமத்துகிறாள். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை வைத்து கர்த்தரை ஒருபோதும் நாம் குற்றப்படுத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலைகளை வைத்து ஒருபோதும் கர்த்தர் மேல நம்ம பழி சுமத்த முடியாது. ஸ்தோத்திரம். இவள் தன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தையும் இதற்கு காரணம் கர்த்தர் தான் என்று அவர் மேல பழியை போட்டுட்டான்.
ஸ்தோத்திரம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். 21ஆம் வசனத்தில் சொல்றான், நான் ரொம்ப நல்லா இருந்தேன், ஆசீர்வாதமா இருந்தேன், பணம் இருந்தது, செல்வங்கள் இருந்தது, குடும்பம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இது அவள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இது சரியான ஸ்டேட்மெண்ட் அல்ல. கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஒருபோதும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. 100க்கு 200% அடித்து சொல்லலாம், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒருபோதும் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். ஆமென். அவர் நன்மை மட்டும்தான் செய்வார். அவரிடத்துல தீமையே இல்லை, பாவமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் சுத்தமான கைகளை உடைய தேவன். ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவன். ஆகவே இவள் இவ்வளவு போராட்டத்திலும் கர்த்தர் மேல பழி சுமத்துகிறாள். செய்யக்கூடாது என்று அறிந்தும் நம்ம செய்வோம் சில நேரம். ஸ்தோத்திரம். ஒன்றை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் விளைவுகள் வரும்போது என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என்ன பாதுகாக்கலை, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, கை விட்டுட்டாரு, கர்த்தர் என்னை ஏன் இப்படி விட்டாரு. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றத நம்ம பார்க்கிறோம். நிறைய சரீரத்தில் வியாதிகள் உபாதைகள் வரும்போது அதுக்கேற்றபடி சரீரத்தில் ஆகாரங்களை எல்லாம் மாற்றி அமைக்க மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் பழக்க தோஷத்தில் சிலரால் எதையும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆகாரங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் இருக்குன்னா அதுக்கேற்ற ஸ்தோத்திரம் டாக்டர்ஸ் சொல்கிற அந்த காரியங்களை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்ணாமல் அதனால விளைவுகள் வரும்போது சில நேரம் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இப்படி தான் கொடுத்து வச்சிருக்காரு, எனக்கு இப்படி தான் அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், தெரிந்தே நாம் செய்த பிற்பாடு அந்த விளைவுகள் வரும்போது நம்ம விளைவுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஸ்தோத்திரம். விளைவுகளை சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ எதை நாம் விதைக்கிறோம் அதை அறுப்போம் என்றே நினைத்து விதைக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போ எதை விதைக்கிறோமோ விதைக்கும் போதே நினைக்கணும், இதைத்தான் நான் அறுக்க போறேன். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அப்படி நம்ம யோசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் வாழ்க்கையில் பொதுவானது. வியாதி பொதுவானது தான். எல்லாருக்கும் வியாதி வருது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கும் வியாதிகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திர. போராட்டங்கள் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டு பார்த்தா சொல்வீங்க, உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஆமென். இதே இது வெளியில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. இதெல்லாம் பொதுவானது. பண தேவைகள் இருக்கும், இதெல்லாம் பொதுவான பிரச்சனை. ஸ்தோத்திரம். நிறைய பற்றாக்குறைகள், இயலாமைகள், நிறைய பொதுவான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கு. இதெல்லாம் வரும்போது நம்ம கர்த்தர் மேலே ஒருபோதும் பழி சுமத்தக்கூடாது. ஆமென். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் மேலே ஒருபோதும் பழியை சுமத்தவே கூடாது. அவர் 100க்கு 100% உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மேலே நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மை விட அதிக பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை நினச்சிங்கன்னா, நாங்கள் ஊழியத்தில் எங்கிட்ட கேட்டிங்கன்னா 1000 பிரச்சனைகளும் சொல்லுவோம். இதை விட பிரச்சனைகள் அதிகமான நிறைய இடங்களையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஊழியங்களில் போராட்டங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏராளமான சவால்கள் இருக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான போராட்டங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பாஸ்டர் டி மோகன் அவர்கள் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஆல் இந்தியா சூப்பரண்டன்ட்டாக பல ஆண்டுகள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு 60 வயதில் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஊருக்கு வெளியில் அவுட்டரில் இடத்த வாங்கணும்னு ஆண்டவர் பேசி கிட்டத்தட்ட 15 வருஷம் அதற்காக ஸ்ட்ரகிள் ஆகி பல போராட்டங்கள் நெருக்கங்களை சந்தித்து, ஸ்தோத்திரம். இப்போ என்எல்சிசி இருக்குது ஜமீன் பல்லாவரங்கிற இடத்துல, பெரிய இடம். 25,000 பேர் ஒன்றா உட்காந்து ஆராதிக்கிற பெரிய ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 15 வருஷம் அவங்க போராடி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதையெல்லாம் கர்த்தர் சுமூகமாக்கி
இன்றைக்கு அங்கேயும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடம் இப்படி எல்லாம் அங்கே கட்டியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இடங்களிலும் ஊழியத்திலும் எல்லா காரியங்களிலும் போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதை வைத்து கர்த்தர் மேலே என்ன செய்ய முடியாது, பழியை சுமத்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சின்ன காரியத்துக்கும் கர்த்தர் பொறுப்பு, இவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஸ்தோத்திர தவறான ஸ்டேட்மெண்ட். இங்கே கர்த்தர் மோவாபுக்கு போக சொல்லலை. நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைவுகள் வருகிறது என்றால், சில நேரங்களில் கர்த்தர் சொல்லாத காரியங்களை செய்வோம். கர்த்தர் பேசாத ஒன்றை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்போம். ஆண்டவிடத்தில் நம்ம எதையும் கேட்காமலே நாமே முடிவெடுத்து விடுவோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேசத்திலே பஞ்சம் உண்டானது. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன், அவன் பேர் எலிமலைக், அவன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான்னு போறதுக்கு முன்னால ஆண்டவிடத்தில் விசாரித்தான்னு இல்லை. இதற்கு முந்தைய நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இதுக்கு முந்தின வசனம்னு வைங்களேன், ஸ்தோத்திரம். அதை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலில் ஜனங்களை நடத்துவதற்கு அபிஷேகம் பெற்ற ஒரு ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவிடத்தில் யாரும் எதையும் டிஸ்கஸ் பண்ணலை, கேட்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், இந்த வேலையை செய்யலாமா, இந்த பிஸ்னஸை செய்யலாமா, இது உமக்கு பிரியமானதா? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கணுமா? நமக்கு எங்கெங்கே வழி டோர் ஓப்பன் ஆகுதோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். நான் உடனே சொல்லுகிறேன் ஒரு சீக்கிரட்டை, திறக்கப்படுகிற வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறக்கிறார் என்று நினைத்து விடாதிருங்கள். தேவனா எழுதிக்கிடுங்க. திறக்கப்படுகிற வாசல்கள் எல்லாம் கர்த்தரால் திறக்கப்படுகிறது என்று நினைத்து விடாதிருங்கள். அதிலே நாம் அநேக நேரம் வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு. மோவாபுக்கு போகும்போது டோர் ஓப்பனாகவே இருக்கு. ஸ்தோத்திரம். மோவாவுக்கு போகும்போது டோர் எப்படி இருக்கு? ஓப்பனாக தான் இருக்கு. ஆண்டவர் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வரல. வேண்டாம் எலிமலேக், நகோமி வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இந்த செய்தி இன்னைக்கு மத்தியானம் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினாரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற வார்த்தையாக இது இருக்கும் என்பதை நான் ஆவியில உணர்கிறேன், விசுவாசிக்கிறேன். திறக்கப்படுகிற வாசல் எல்லாம் கர்த்தரால் திறக்கப்படுகிறது என்று நினைத்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அது சில நேரங்களில் ஆபத்தான வாசல்களாகவும் இருக்க முடியும். ஆகவே ஆண்டவுடைய நடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவுடைய ஸ்தோத்திரம் தெளிவான சத்தத்தை கேட்க நாம் காத்திருக்க வேண்டும். சத்ரு அநேக நேரங்களில் இங்கே தான் தடுமாற பண்ணுகிறான். அநேகருடைய வாழ்க்கை தடுமாற்றம் அடைகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நமக்கு இதை உண்டு பண்ணினார்னு நினைப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை வராது. ஸ்தோத்திரம். கர்த்தர் திறக்கிற வாசல்ல மன அமைதி இருக்கும், திருப்தி இருக்கும். சில நேரங்களில் நாம முயற்சி எடுத்து செய்கிற காரியங்கள்ல உடனே சந்தோஷம் இருப்பது போல தெரியும். மோவாபுக்கு போய் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே சாதகமாக தான் இருந்து. ஸ்தோத்திரம். யோனா நினிவேக்கு செல்வதற்கு பதிலாக தர்சிஸுக்கு கப்பலில் டிக்கெட் வாங்கி சென்ற போது டிக்கெட் கிடச்சிது, சீட்டு கிடச்சிது. ஸ்தோத்திரம். பிரயாணத்திற்கான எல்லா அனுகூலங்களும் அவனுக்கு இருந்தது. உடனே தெரியலை, நடுக்கடலை தாண்டி போகும்போது தான் தெரியுது கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. சில நேரம் தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் உண்டானது போல தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில தெளிவாய் அறிந்திருந்தால் நிறைய வேதனைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மை கரெக்டாக நடத்துவார். ஸ்தோத்திரம். எந்த தீங்களும் விழாதபடி கர்த்தர் நம்மை சரியாய் நடத்த முடியும். பொதுவான சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது கூட கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு நினைக்கிறோம்.
அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் நீதிமானை பசியினால் வருந்த விடார். ஒருபோதும் கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல. உங்கள் மைண்டில் ஆழமாக இருதயத்தில் இருத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். அதை மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். நம்மை விட வாழ்க்கையில் ஏராளமான சவால்களை சந்திக்கிறவங்க ஏராளம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் 5 பேர் 2 பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனை வருது. ஸ்தோத்திரம். ஒரு சபையை நிர்வாகம் பண்ணணும்னா பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஸ்தோத்திரம். லேசான காரியம் இல்லை. உங்களுக்கு 4 பேர் குடும்ப பொறுப்பை கவனிக்கணும். இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுடைய எல்லா காரியங்களையும் சபை கவனிக்கணும். அப்போ பிரச்சனைகள், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. ஆமென். எல்லா இடங்களிலும் என்ன இருக்கு? ஸ்தோத்திரம். பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் பரலோகத்துக்கு தான் போகணும். அதை விட்டால் வேற வழியே இல்லை. ஸ்தோத்திரம். பிரச்சனை இல்லாத இடம் எங்கே இருக்கு? பரலோகம்தான். ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே போகிறதுக்கே பிரச்சனையை சந்திச்சாதான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். 84ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் கூட நம்ம பிளேம் பண்ணியே பழகிட்டோம். ஒன்று கர்த்தர் மேலே பிளேம் பண்ணுவோம், அல்லது கணவனை குறை சொல்லுவோம். ஸ்தோத்திரம். மனைவி மேலே பழியை போடுவோம், பிள்ளைகள் மேலே பழியை சுமத்துவோம், பெற்றோர் மேலே பழியை சுமத்துவோம். எங்கள் அப்பா அம்மா ஒழுங்கா இந்த காரியத்தை செஞ்சுருந்தா இன்னைக்கு நாங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை. பிளேம் பண்ணுறோம். சர்ச்சுக்கு வருவோம். ஸ்தோத்திரம். செப்பலை யாராவது மாற்றி போட்டு போயிடுவாங்க, யாராவது செருப்பை ஸ்லிப்பரை மாற்றி போட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம வெளியே போனோன்னு என்ன சொல்லுவோம்? என்ன சர்ச்சு, இதை கூட கவனிக்க மாட்டாங்களா? ஸ்தோத்திரம். பிளேம் பண்ணுறோம் சபையை. இதெல்லாம் ரியலாக எங்கேயோ நடக்கிற விஷயங்கள், பொதுவான காரியங்கள். ஒருவேளை தவறுதலாம். உங்களை மாதிரி இன்னொருவர் ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாருன்னா மாறி போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். எங்களை மாதிரி தெளிவான ஆட்கள்லாம் போக மாட்டோம். ஆனால் சிலர் பல யோசனையில் வருவாங்க. அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு அப்படியே பரபரப்பாக வருவாங்க. அவங்க பாட்டு காலில் எது கிடைக்கோ எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சின்ன சின்ன விஷயங்கள், அதை கூட என்ன செய்வாங்க? பழி சுமத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பேனாவை மறந்து வச்சுட்டு போகிறாங்க. ஒரு பேனாவை, அதனால தான் இங்கே சுற்றி சிசிடிவி இருக்குது. சுற்றி சிசிடிவி இருக்குது. எதுனாலும் மிஸ் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். வச்சுட்டு போவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சர்ச்சில் போய் பேனா தொலைஞ்சிட்டு. நம்ம என்ன ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? நம்ம மறந்து அதை என்ன செஞ்சுருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். நியாயப்படி நம்ம தான் நம்ம மேலே ப்ளேம் பண்ணோம். நான் தான் மறந்து வச்சிட்டேன், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம மேலே சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அங்கேயும் வேற ஒரு நபரை என்ன செய்வோம்? என்னைக்குமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரையோ யாரையோ பழி சுமத்துவதை நிறுத்தி விட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், தவறுகளை பொறுப்பெடுக்கிற நபராய் மாற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு ஆளை கை காட்டுறது ஈஸி. ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய சைடில் இருந்து நாம் இதற்கு என்ன பொறுப்பெடுக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தரை ஒரு நாளும் பழி சுமத்த மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஒரு நாள் நான் பழி சுமத்த மாட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். பில்லி சண்டே அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் விதமாக சொல்றார். பில்லி சண்டே, உங்கள் பகுதியை நீங்கள் சரியாய் செய்யவில்லை என்றால் தேவனை குறை சொல்லாதிருங்கள்னு சொல்றார். திரும்ப சொல்றேன், உங்கள் பகுதியை நீங்கள் சரியாய் செய்யவில்லை என்றால் தேவனை குறை சொல்லாதிருங்கள். நம்ம சைடில் நம்ம பார்ட், நம்ம பகுதி, நாம் செய்ய வேண்டியதை சரியா செய்யாம கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? குறை சொல்லவே முடியாது. கர்த்தரை நம்ம குறை சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் என்ன திட்டி இருக்கிறோம், என்ன இப்படி பண்ணிட்டாரு, கைவிட்டாரு. ஆனால் அவர் ரொம்ப நம்ம லைஃப்பில் ஜென்யூனாக நடக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்மளை
ஆண்டவர் என்னைக்கா நம்ம சட்டையை பிடிச்சி நானாடா அப்படி செஞ்சேன், நீ தானடா அப்படி பண்ண அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கேட்கல. அவர் ரொம்ப ஜென்டில் காடாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். ரொம்ப அவர் உண்மையுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் கர்த்தரை பழி சுமத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவர், ஸ்தோத்திரம், பழி சுமத்துகிற நிலையில் அவரும் இல்லை. இப்போ பழியை சுமத்துறோன்னா அவர் அப்படி இல்லையே. ஸ்தோத்திரம், எப்படி அவர் மேலே நம்ம பழி சுமத்த முடியும்? நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை, நம்ம மேலே இருந்த பழியெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம பழி சுமத்துறதுக்கு நம்ம கூடாது, அது முடியாது. ஸ்தோத்திரம், அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள அவ்வளோ வெறுமை இருக்கு. 21ஆம் வசனம், ரூத் 1:21, வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். வெறுமையா வருகிறேன்னு சொன்னா ஓகே, அதான் உண்மையான ஃபேக்ட், அதான் வெறுமையா தான் வர்றான். ஆனால் வெறுமையாய் வர பண்ணினார் என்று கர்த்தர் மேல பழிய சுமத்திட்டான். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். மனுஷன் தவறி போகிறவன், தெரியாம பேசிடுவோம், செயல்பட்டுருவோம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் மேல சொல்லிட்டு போயாச்சு. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை காமிச்சு கொடுக்க மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை பிடிச்சி காமிச்சு கொடுக்க மாட்டார். நம்ம மற்றவங்க முன்னால அவமானப்பட விடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய தன்மைகளை புரிந்து கொள்ளணும். ஆனால் அதை நாம், ஸ்தோத்திரம், நமக்கு சாதகமாக பயன்படுத்திடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நம்முடைய தவறுகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் உடனே அறிக்கை செய்ய, ஆண்டவரே அதுக்கு காரணம் நாங்கள் தான் ஆண்டவரே, வேற யாரும் இல்லை என்று சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ரொம்ப அருமையான ஒரு வேர்ஸ் பைபிளில் இருக்குது, நெகேமியாவின் புஸ்தகம். இந்த நெகேமியாவுடைய ஜெபம் ரொம்ப நம்முடைய இருதயத்தையே டச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயர். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மட்டும் எல்லாரும் வாசிப்போம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவன் கரெக்டாக யார் மேலேயாவது பழியை சுமத்திருக்கலாம், ஆனால் அந்த பழியை யார் மேலேயும் சுமத்தலை. ஸ்தோத்திரம், செய்யாத ஒரு காரியத்தை தன் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறான். நெகேமியா 1:6 வாசிங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு. அவன் பாவம் செய்யலை, நல்ல கவனிங்க. நெகேமியா பாவம் செய்யலை, ஆனால் ஜனங்கள் செய்த பாவத்திற்காக தானும் தன்னை அதில் ஈடுபடுத்தி, நானும் பாவம் செஞ்சேன்னு அவர்களோடு இவனையும் சேர்த்து ஜெபிக்கிறான். உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாகன்னு முடிக்கல. கடைசி அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எல்லாரும் சொல்லுங்க, நானும். அவன் தான் தலைவருங்க, அவன் தான் லீடர். நான் செஞ்சேன், என் குடும்பம் தான் அப்படின்னு தன்மேல் அந்த பழியை சுமத்தி கொள்ளுகிறான். இன்னைக்கு ஒவ்வொருவரும், ஸ்தோத்திரம், சிலர் நண்பர்களுக்காக வீண் பழியை சுமப்பாங்க, அதை சொல்லலை. அப்படி யாராவது சுமந்துட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்பணும். நண்பனை காட்டி கொடுக்காம எது செஞ்சா நான் தான் ஐயா செஞ்சேன். நண்பனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி சிறையில் கைதியாக இருப்பான், ஆயுள் கைதியா. கொலை பண்ணது எவனோ ஒருத்தன், இவன் போய் என்ன செய்வான்? நண்பனுக்காக கிடப்பான். ஸ்தோத்திரம், தவறு செஞ்சது யாரோ ஒரு ஆள், ஆனால் இவன் போய் நிற்பான் ஃப்ரெண்டுக்காக. உலகத்துக்காக, சொந்த பந்தம், நண்பர்கள் இப்படின்னு ஓடினீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருக்காக நிற்பதற்கு தீர்மானிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, நண்பர்களுக்காக போய் செய்யாத குற்றத்தை எல்லாம், ஸ்தோத்திரம், அவங்க மேலே உள்ளதுக்காக நீங்கள் போய் நின்னாலும் ஒரு புண்ணியம் கிடைக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை தான் வீணாகும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய காரியத்தில் நெகேமியாவை மாதிரி நிற்கணும். அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் எங்கேயோ அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஜெபத்திலையும் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறான்.
அடுத்தபடியாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களை மட்டும் தேடலை, கர்த்தருக்காக செயல்படுறவங்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த 7 நாள் ஜெபத்தில் இன்னைக்கு 6வது நாள் வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த பகுதியில் ரட்சிக்கணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாப்பிக்கில் ப்ரேயர் நடக்குது. ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் கடைசியில் 21 நாட்கள் ஜெபம் பண்ணோம். காலையில் ரொம்ப ஆசீர்வாதமாக நிறைய பேர் வந்தீங்க. இது வருஷ துவக்கத்தில் நம்முடைய ஸ்தாபனம் முழுவதும் முழு தமிழ் பிரதேசத்திலும் 7 நாட்கள் ஜெபங்கள். இன்னைக்கு 6வது நாள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு அப்படிப்பட்ட சில காரியங்களோட உங்கள் இருதயத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நெகேமியாவை மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமியே பழி ஆண்டவர் மேலே சுமத்தினானா, நடந்த பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறான். இப்போ பழியை ஆண்டவர் மேலே சுமத்துறது எதுக்கு அடையாளம்? இந்த இழப்புக்கு, இந்த கஷ்டத்துக்கு, இந்த பின்மாற்றத்துக்கு, இந்த குறைவுக்கு யார் காரணம் இல்லை? நான் பொறுப்பல்ல என்பதை இன்டைரக்டா சொல்றான். ஆனா நெகேமியா தான் செய்யாத ஒரு காரியத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று வாலண்டியரா முன்னால வர்றான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். பைபிள்ல ஆண்டவர் படைத்த முதல் மனிதன் ஆதாம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், ஸ்தோத்திரம், நான் விலக்கின கனியை, அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆதாம் என்ன பதில் சொல்றா தெரியுமா? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். மனைவி மேல பிளேம் பண்றான். யாரோ ஒரு ஆள் மேல பிளேம் பண்றது. முதல்ல ஆண்டவர் மேல பழி சுமத்துவது. 2வது ஸ்தோத்திரம், நம்மோடு இருக்கிறவர்கள் மேல பழி சுமத்துறது. ஆதாமும் தவறு செய்திருக்கிறான். நான் இந்த குளோபல் யூனிவர்சிட்டி இந்தியா அந்த கிளாஸ் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது, அந்த சில இன்ட்ரோடக்ஷன் நடத்தும்போது ஒரு நாள் இதை சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாமுடைய தவறுனால தான் இதுவே நடந்துச்சு. ஆனால் இவன் அதிலிருந்து வெளியில் வர பார்க்குறான். ஏன்? தன்னோட இருந்த இன்னொரு ஆள் மேலே பழி சுமத்த காரணம் என்ன? பயம். பயத்தினால பழியை இன்னொரு ஆள் மேலே சுமத்துறோம். நிறைய பேர் ஒன்று பேசுவாங்க, பேசிட்டு இல்லவே இல்லைன்றாங்க. பயம், அல்லது யாரோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். பயத்தினால உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நகோமி தன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பல்ல என்பதற்கு அடையாளமா கர்த்தர் மேலே பழி சுமத்துறா. ஆதாம் தன்னுடைய மனைவி மேலே பழி சுமத்துறான் பயத்தினால. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம், பழியை யார் மேலேயே சுமத்திடுறோம். ஒன்று பயம், ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே, நம்ம தான் காரணம்னா நம்மளை ஆண்டவர் என்ன செய்வாரோ, பயம். இன்னொன்று பிரச்சனைகளுக்கு நாம் பொறுப்பெடுக்க மனம் இல்லாத நிலைமை. இதுக்கு நானா பொறுப்பு இல்லை, ஸ்தோத்திரம் என்று நகோமி தன்னுடைய பொறுப்பை விட்டு அவள் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கணவன் கூப்பிடும்போது பிள்ளைகளோடு போகும்போது இவளும் சேர்ந்து தான் போறா. அன்னைக்கு யாரையும் தடுக்கலை. ஸ்தோத்திரம். பெத்லகேம் விட்டு போண்டான்னு சொல்லலை. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவள் வருவதற்கு தீர்மானிக்கிறாள். சுயமா எடுத்த முடிவு, சுயமா எடுத்த சில தீர்மானங்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் யாரையும் பழி சுமத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை ஒத்துக்கொள்ளன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது காயின் ஆபேலை கொலை செய்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், ஸ்தோத்திரம், உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே? 9ஆம் வசனத்தில், நான் அறியேன். ஸ்தோத்திரம்.
செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறான். நான் எனக்கு சம்பந்தம் இல்லை என்கிறான். ஒத்துக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் பார்வையில் எல்லாமே தெரியுது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் நம்ம கூட பேசுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை தான் செய்வீர். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருவதை வைத்து உங்கள் மேலே நான் ஒரு நாளும் பழி சுமத்தக்கூடாது. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று